என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறும் முள்ளங்கி தான் இருந்துச்சு. அடிக்கிற வெயிலில் இப்போ ஒன்றும் வெளியிலலாம் போக முடியல. அதனால நம்ம வத்தல் உலகம் போட்டுட்டு வரதுக்கே மணி 10:30 போட்டுட்டு வந்து கட்டன்னு வீட்டில் வெறும் முள்ளங்கி இருந்துச்சு. அதை ஒன்றையும் போட்டு இன்னைக்கு சூப்பரான செவ்வாய்க்கிழமை சாம்பார் வச்சாச்சு. முள்ளங்கி சாம்பார் தேங்காயெலாம் ஊற்ற மாட்டோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா தக்காளி, உருளைக்கிழங்கு, வெங்காயம் போட்டு அப்படியே சதனே செஞ்சுருக்கேன். சாம்பாருக்கு நல்லா இருக்குன்னு. அப்புறம் வந்து ரொம்ப மேகி மசாலான்னு ஒன்று செஞ்சுக்கிட்டு இருந்தீங்களா? என்னாச்சு? செஞ்சு முடிச்சுட்டு இந்த எடுத்துட்டு வந்து வச்சுருக்கேன், காஞ்சிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்துருவோம் என்னென்னு. மேகி மசாலான்னு நிறைய பேர் கடையில் நம்ம பிள்ளைங்க வச்சுருக்க அனைத்து பேருமே மேகி மசாலான்னு கடையில் வாங்கியிருக்கோம். அது வாங்கி என்ன செய்யறதுன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு, அப்புறம் நம்ம தாளிக்கிற காய் இருக்குல்ல, பொரியலுக்கு பண்ணுற காய், கேரட்டு, பீன்ஸ் இதெல்லாம் பொரியல் பண்ணுறோம்னா அதுலாம் கொஞ்சம் மீன் போட்டு நம்ம செஞ்சுக்கிட்டோம்னா பிள்ளைங்க காய் சாப்பிடாத பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. கடையில் தான் நம்ம வாங்கியிருக்கலாம். இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பொண்ணு, என் பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு வந்து கடையில் வாங்காது. கடையில் வாங்காமல் வீட்டிலே தான் செஞ்சு வச்சுக்குவோம். ரொம்ப நாளாக கொடுத்துக்கிட்டு இருக்கல பாப்பாணி, ரொம்ப நாளாக கொடுத்துக்கிட்டு இருக்குது. அது நாங்கள் வாங்கி இந்த இடியப்பம்லாம் புழிஞ்சிட்டு அதை தாளித்து சாப்பிட்டுருப்பீங்கல்ல, அந்த மாதிரி தாளிக்கையில இதை கொஞ்சோண்டு போட்டோம்னா பிள்ளைங்கலாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நான் கொஞ்சோண்டு வாங்கி இடியப்பத்தில் தான் சேர்த்து சாப்பிட்டு பார்த்தோங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சு. இது என்னது? இது வந்து வெங்காயம். இது வெங்காயம், இது வந்து இஞ்சி, இது வந்து பூண்டு, இது வந்து மாங்காய், ஒட்டு மாங்காய் தான். இதெல்லாம் 1 கிலோ மாங்காய் வாங்க. 1 கிலோ மாங்காய் காஞ்சோன்னு இது ஒரு 50 கிராம் கூட இருக்காது இருக்குது. இது 4 தான் இப்போ நல்லா ட்ரையாக காய வச்சு வச்சுருக்கு. நல்லா இதில் வச்சு கட்டையில் வச்சு திருவிட்டு காய வச்சு இது நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இதோட வந்து இப்போ பட்டைக்கிராம்பு சேர்க்கணும், அப்புறம் கொஞ்சம் வரமல்லி சேர்க்கணும். சேர்த்து இப்போ நம்ம பொடி பண்ணிடலாம். இந்த மேகி மசாலா பொடி டேஸ்ட்டு நல்லா இருக்குது. சாப்பிட்டு பார்த்தோன்னா சூப்பராக இருந்துச்சா, அதனால இப்போ நம்மளுமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க. உங்களுக்கெல்லாம் அந்த மேகி மசாலாவும் வேணும்னா நம்ம மிளகாய், மல்லித்தூள், வத்தல், வடகம் எல்லா ஐட்டமும் கொடுத்துட்ருக்கோமா, அதோட இந்த மேகி மசாலாவும் இப்போ சேர்த்துருக்கோம். யாருக்கெல்லாம் வேணுமோ மேலே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம். பாய்.